நேற்று ஆயுத பூஜை. ஆயுதம் ஆயுதம்னா இப்போ என்னோட ஆயுதம் எப்படின்னா ஒரு ஜபம். அதிதுதரான புனித மெக்கேலே, எங்கள் முதல் பாதுகாவலரே, உம்மை துதித்து வணங்குகின்றோம். எனக்கு அருள் வழிகாட்டியாய் இருந்து அருள் வழிகாட்டி உதவிடும். இதுதான் என்னோட ஆயுதம். எப்படின்னா எப்படி சொல்றது, இப்போ ஏதாவது எனக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னாலும் இந்த ஜபம் சொல்லுவேன். யாராவது என்ன நோண்டிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா இன்னும் நோண்டிகிட்டே இருந்தாங்கனாலும் இந்த ஜபம் தான் சொல்லுவேன். யாராவது எதாவது வார்த்தை சொல்லிட்டாலும் இந்த ஜபம் தான் சொல்லுவேன். இதுதான் என்னோட ஆயுதம். இதை நீங்களும் சொல்லி பார்க்கலாம். இந்த ஜபத்தை சொல்லி பார்க்கும்போது நல்லா இருக்கும். சொல்லி பார்க்கும்போது நிஜமாவே நல்லா இருக்கும். இதுதான் என்னோட ஆயுதம். என்னன்னா இதுதான். அங்கே திசன்வேலையிலேருந்து நான் இங்கே தனியாக நடந்து வருவேன். தனியாக வரும்போதும் எனக்கு அங்கே ஆரம்பிக்கிற ஜபம் இங்கே வரைக்கும் சொல்லுவேன். என்னோட ஆயுதமே இதுதான். அப்புறம் இன்னொரு ஆயுதம் என்னன்னா என்னோட நாக்கு. யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நாக்கு விட்டுருவேன். பயங்கரமாக நாக்கு விட்டுடுவேன். நான் நாக்கு விட்டேன்னா அந்த நாக்கு அப்படியே பழிச்சிடும். அது எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் நாக்கு விட்டுடுவேன். அப்புறம் வேற என்ன ஆயுதம்? இப்போதைக்கு என்னோட ஆயுதம் என்னன்னா எல்லாரும் அவங்க செய்கிற வேலையை எடுத்து சாமியாக வச்சு கும்பிடுவாங்கன்னு என்னோட ஆயுதம் பாட்டில்னா வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில். இதுதான் என்னோட ஆயுதம். அப்புறம் அவ்வளோதான். இதுதான் என்னோட ஆயுதம். என்னோட ஆயுதமே ஜபம் தான். அப்புறம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடிலாம் என்னோட ஆயுதம் என்னன்னா ஜபமாலை. கையில் ஜபமாலை தான் வச்சுட்டு இருப்பேன். அதுக்கும் முன்னாடி என்னோட ஆயுதம் என்னன்னா ஒரு அந்தோனியார் சிறுபம். இவ்வளோன்னு தான் சிறுபம் இருக்கும். அந்த சிறுபத்தை தான் கையில் வச்சுட்டு இருப்பேன். அதுதான் என்னோட ஆயுதமாக இருக்கும். அது எப்பவுமே எனக்கு பயம் வரும்போதோ இல்லை அது கையில் இல்லைனாலே எனக்கு முடியாது. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஜபமாலை பிடிச்சேன். அந்த ஜபமாலை தான் என்னோட ஆயுதம். அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த ஜபமாலை கையில் எடுத்து வச்சுட்டு சிலுவை, இவ்வளோ பெரிய சிலுவை, அந்த சிலுவை தான் என்னோட ஆயுதமாக இருந்தது. அப்புறம் இப்போதைக்கு கையில் எதையும் தூக்க முடியல. அப்போ நான் ஒரு குட்டி புடுபுடுப்பு ஒன்று வாங்கியிருக்கேன். இவ்வளோண்டு புடுபுடுப்பு காமிக்கிறேன். ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த ஜக்கம்மா சொல்லுவாங்கள்ல, அந்த ஜக்கம்மாவே எனக்கு அருள்வாக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டு. அருள்வாக்கு சொல்ல தெரியுது அருள்வாக்கு. ஒருத்தர் பார்த்தா, ஒரு மனுஷனை பார்த்தா என்ன நடக்க போகுது, அவன் இருப்பானா இருக்க மாட்டானா, என்ன நடக்க போகுது அவனுக்குன்றது வரைக்கும் எனக்கு சொல்ல தெரியுது. ஆனால் சொல்றது இல்லை வெளியே. சொல்ல கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்படின்னு நான் புடுபுடுப்பு வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு அந்த அருள்வாக்கு சொல்றது என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு ஒரு குட்டியை புடுபுடுப்புன்னு வாங்கி வச்சிருக்கேன். இப்போதைக்கு என்னோட ஆயுதம் என்னன்னா புடுபுடுப்பு. அதை நான் என் பேக்ல தான் வச்சுட்டு இருக்கேன். புடுபுடுப்பை என் பேக்ல வச்சிருக்கேன். எவனாவது எதையும் காதில் கேட்குற மாதிரி ஏதாவது பேசினாலோ இல்லை ஏதாவது இருந்தாலோ அந்த புடுபுடுப்பு எடுத்து படாலும் அடிப்பேன். ஒரு சில நேரத்தில் அடிச்சுட்டு வருவேன். என்னன்னா ஒரு சில நேரத்தில் நாக்கு விட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் என் நாக்கு விடாமல் நான் இந்த இடத்த விட்டு நான் செய்ய மாட்டேன். நாக்கு விடாமன்னா அவனுக்கு வாரிசு இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு நாக்கு விட்டுட்டு வந்துடுவேன். இல்லை ஆக்சிடென்ட் ஆகட்டும் அப்படின்னு நாக்கு விடாமல் நான் வரமாட்டேன் நிஜமாவே. ஏன்னா என் நாக்கு பழிச்சிடும் அப்படின்னும் போது நாக்கு விட்டு தான் வருவேன். அந்த புடுபுடுப்பு ஏதாவது இப்போதைக்கு ப்ரெசென்ட்ல என் ஆயுதம் என்னன்னா அந்த புடுபுடுப்பு. அவ்வளோதான். கடவுள் கண்ணில் காமிக்கிறத நான் சொல்கிறேன். நான் என்ன கேட்டிருக்கேன்னா, கடவுளே நீ கண்ணில் காமிக்காமல எனக்கே தெரிகிற மாதிரி வரட்டும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன். அவ்வளோதான். கடவுள் கண்ணில் காமிப்பார் இப்படி 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 இப்படின்னு. அது என் கண்ணுக்கு கரெக்டாக தெரியும். அருள்வாக்கு சொல்கிறதுக்கு தெரியும். அவ்வளோதான். அந்த அருள்வாக்கு சொல்கிறது என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிட்டு இருக்கேன்.